தொடர்ந்து நம்மிடையே வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு சிறுமிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடூரம் அதனுடைய உடற்கூறு ஆய்வு மூலமாக தெரிய வந்திருக்கிறது. மக்கள் இப்போ போராடிட்டு இருக்காங்க. என்ன நம்ம கவனிக்க தவறி இருக்கிறோம்? இது ரொம்ப கொடுமையான சம்பவமா இருக்கு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்துட்டு அங்கொன்னும் இங்கொன்னும் இல்லாத நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி திருப்பி குழந்தைகளை வந்து பாலியல் துன்புறுத்திற்கு ஆளாக்கப்படுவதுங்கிறது அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. முன்னாடி இருந்ததோ என்னமோ தெரியாது. ஆனா இப்போ ஊடகங்களுடைய உதவியாலும் மக்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன் வருவதனாலும் வெளியில நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இது ரொம்ப மனசை பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவமா நான் பாக்குறேன். இப்போ போராடக்கூடிய மக்கள் வந்து உடனடியாக வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை போன்று, அப்பதான் இது நடக்காதுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞரா நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? நீங்க எதையுமே வந்து நீஜாக் ரியாக்ஷன் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த குற்றத்தை செய்தவருக்கு மேக்சிமம் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும்ங்கிறது எனக்கு அசைய முடியாத நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்காக எடுத்தேன் கவுத்தேன்னு இவங்களை கொலை பண்ணிடு அல்லது இவங்களை வந்து இம்மீடியட்டா தண்டனைக்கு உள்ளாக்கு அப்படின்னு சொல்றது சட்டத்துக்கு புறம்பான ஒன்று. யாரையும் முன் நிறுத்தி அவங்களுக்கு அதற்குரிய பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுக்கறது தான் நியாயமான ஒன்றாக இருக்கும். இப்போ இன்றைய வரைக்கும் பழி சுமத்தப்பட்டவர்களாகத்தான் அவர்களை பார்க்க முடியுமே ஒழிய அவர்கள் தான் செய்தார்கள்ங்கிறதுக்கான ப்ரூஃபை யார் முடிவு பண்ண முடியும்? நீதிமன்றம் தான் பண்ண முடியும். அதனால நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் முன் அவர்களை குற்றவாளியாக நிறுத்தி மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். இப்போ அதிகரிக்கக்கூடிய இந்த போதை புழக்கம்ங்கிறது இது போன்ற சம்பவத்துக்கான ஒரு லீடிங் பாயிண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா? என்ன கட்டுப்பாடுகள் இன்னும் கொண்டு வரப்படணும்? நிச்சயமாக போதைப் பொருட்கள்லாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் பொழுது குற்றங்கள் வந்து பெருகிறதுக்குள்ள வழிமுறைகள் அதிகம் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி நிப்பாட்டணுங்கிறத நிச்சயமா ஒரு ஹோலிஸ்டிக்கான முறையில பார்க்கணுமே ஒழிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்த உடனே இப்போ இன்னைக்கு பாக்குறேன் நாளைக்கு அதை மறந்து போயிடுறேன் அப்படிங்கறதுல பிரயோஜனம் கிடையாது. நிச்சயமாக போதைப் பொருட்களை நிப்பாட்ட வேண்டும். நம்முடைய ப்ரொஹிபிஷன் பாலிசியே நம்ம திருப்பி பார்க்கணும். அரசாங்கமே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாராயம் வித்துக்கிட்டு இருக்கு. வேற எங்கேயோ வேற யாரும் வெளியூர்ல இருந்து வரவங்க வித்துக்கிட்டல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இன்ஃபேக்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ப்ரொஹிபிஷனை பத்தி பேசுறாங்க. பட் நிச்சயமாக எந்த ஸ்டேட்லயும் இப்போ ப்ரொஹிபிஷன்ங்கிறது பெருசா நடைமுறையில இல்லை. இப்போ மற்ற சப்ஸ்டன்சஸும் அபியூசிவ் சப்ஸ்டன்சஸ் நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸும் அதிகமாக கிடைப்பதாகத்தான் போகுது. அது குழந்தைகளுக்கு கூட கைவசம் கிடைக்கின்ற அளவுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் கிட்ட எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு சமூகம் வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நிச்சயமாக தடுப்பதற்கான எல்லா வழிவகைகளும் காவல்துறை செய்யணும். நன்றி மேடம். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது